ஆகாய் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம். ஆகாய் 1வது அதிகாரம் 4வது வார்த்தையில், இதோ வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகள் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று எழுதியிருக்கிறார். அருமையானவருடைய பிள்ளைகளே, மச்சு பாவப்பட்ட வீடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுக சௌரியமான வாழ்க்கை. அப்போது பாவப்பட்ட ஆத்துமாக்கள் இன்றைக்கு ஒரு சோர்ந்து விழுகிற ஒரு குழி உள்ள வீட்டில் இருக்கிறது போல ரொம்ப கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தேவன் யார் என்று கூட அறியாத பாவத்தின் மேல் பாவம் செய்து அவர் அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் செய்து நாசத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களை பற்றி சின்ன கவலை கூட இல்லாமல் நாம் நம்முடைய சொந்த காரியங்களை பார்த்து நமக்கு கிடைச்ச அந்த விசுவாசத்தின் பொருட்டு நாம் அப்படி தங்கி இருக்கும் பொழுது அங்கே பாழாய் போகிறது தேவனுடைய கூடாரம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கூடார கட்டுமா பணியில் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அங்கே அந்த பணி செவ்வாய் நடக்க வேண்டுமானால் அநேகர் மனம் திரும்பி என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அங்கே ஆத்துமாக்களை கொண்டு என்ன செய்கிறது? நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய வீடு சூன்யமாக இருக்கும்போது, ஒன்றும் இல்லாமல் ஆத்துமாக்களுடைய எண்ணமே இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மால் எப்படி சமைதலாக இருக்க முடியுது என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் செய்த புண்ணியம் அல்ல, ஆண்டவர் நம்மையில் வைத்த அன்பு பெரிதானபடியினால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வாழ்க்கையை முகத்தையை பார்த்து முன்னோட்டு சொல்ல முடிகிறது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல் இந்தியாவிலே வேண்டும் என்று ஜெபிக்கிற நாம் அந்த எழுப்புதலுக்காக பிரயோஜனப்படுகிறவர்களாக மாற்றும்படியாய் கர்த்தரோடு ஜெபிப்போம். ஆமென்.